6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைய புவி அரசியலில் அமெரிக்கா ஈரான் விஷயத்தை பேச இருக்கிறோம். நம்ம பல்வேறு கட்டங்களில் பேசியிருக்கோம். அமெரிக்காவுக்கு ஈரானுக்குமான பிரச்சனை என்ன, ஏன் இந்த போர் நிறுத்தம் நடக்கலை, போர் நிறுத்தம் பேசி கொண்டிருக்கும் பொழுதே மீண்டும் போர் வெடித்தது காரணம் என்ன, ஹார்மோஸில் உள்ள பிரச்சனை தீராததுக்கு காரணம் என்ன, இப்படிலாம் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம். இந்த கட்டத்தில் சமீபத்தில், அதாவது சில நாட்களுக்கு முன்பு, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு ப்ரப்போசலை சவுதி அரேபியாவுக்கு கொடுத்தார்கள். என்ன ப்ரப்போசல் என்றால், சவுதி அரேபியா இஸ்ரேலோடு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டால், அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டால், சவுதி அரேபியாவிற்கு ஒரு முழுமையான அதிகாரத்தை அமெரிக்கா கொடுக்கும். குறிப்பாக இந்த செறியூட்டப்படுகின்ற யுரேனியத்துக்கான அந்த டெக்னாலஜி, அதனுடைய யுக்தி, அதற்கான உதவிகளை அமெரிக்கா செய்யும். இதன் மூலமாக சவுதி அரேபியா தன்னிச்சையாக யுரேனியம் செறிவூட்டப்படக்கூடிய வேலையை செய்யலாம். அதென்ன யுரேனியம் செறிவூட்டப்படுவது என்று பார்த்தால், யுரேனியத்தை செறிவூட்டினால்தான் அணு ஆயுதத்திற்கான அத்தனை வேலைகளையும் செய்ய முடியும். இன்றைய காலகட்டத்தில் அணு ஆயுதத்தை நாம் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சர்வதேச அளவில் விதிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். காரணம், ஒரு குறிப்பிட்ட அளவு யுரேனியத்தை நீங்கள் செறிவூட்டம் செய்தால் அது அபாயகரமான அணு ஆயுதமாக மாறிவிடும். ஆகவே தான் அதை ஒரு குறிப்பிட்ட சதவீதம்தான் செறிவூட்டப்பட வேண்டும் மற்றும் சில நாடுகள் மட்டும்தான் அந்த யுரேனியத்தை வைத்திருக்க முடியும் போன்ற நிபந்தனைகளோடு தான் இன்றைக்கி அணு ஆயுத செறிவூட்டப்படக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் கூட நம்ம அணு ஆயுதம், அது அணு மூலமாக நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம். அணு மின்சாரம் அதன் மூலமாகத்தான் தயாரிக்கிறோம். ஆனால் சில நாடுகளில் அது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கி ஈரானில் அணு ஆயுத பயன்பாட்டை தடுக்கும் விதமாக அமெரிக்கா பல்வேறு சட்டங்களை இயற்றியிருக்கிறது. சர்வதேச அளவில் ஈரான் இந்த அணு ஆயுத பரவலை தடுக்கும் விதமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. ஆனாலும் அது குறிப்பிட்ட சதவீதத்தை தாண்டி செய்து கொண்டிருக்கிறது என்கிற பேச்சு இன்றைக்கி இருக்கிறது. அதாவது இப்பொழுது அணு ஆயுத செறிவூட்டப்படக்கூடிய இந்த என்ரிச்மெண்ட் 80% தொட்டுவிட்டால் அது உலகிற்கு அபாயகரமான பல்வேறு பொருள்களாக மாறிவிடும் என்கிற அடிப்படையில் அதை கண்காணிக்கின்ற சர்வதேச குழுக்கள் ஈரானில் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, அந்த செறிவூட்டப்படுகின்ற அந்த யுரேனியம் தடுக்கப்பட வேண்டும், அல்லது எவ்வளவு கிலோ யுரேனியம் ஈரான் வைத்திருக்கிறது என்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்ட நிலையில்தான் இதற்கு ஈரான் ஒத்துழைப்பு கொடுக்கலின் காரணம் காட்டி தான் இன்றைக்கி சண்டை நடந்தது. கிட்டத்தட்ட 4 மாதமாக சண்டை நடக்கிறத நம்ம பார்க்குறோம். 4 மாதமாக நடக்குது. இடையில ஒரு முடிவுக்கு வந்துச்சு, பாரிஸில் வச்சு பேசினாங்க. ஆனாலும் ஒரு ஒப்பந்தம் முழுமையடையலை. காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதற்கு இடைஞ்சலாக இருப்பது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். 2015 அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமா, அவர் இதற்காக முயற்சி பண்ணார். ஈரானோடு ஒரு ஒப்பந்தங்கள் போடணும், ஈரான் தனிமைப்படுத்தப்பட வேண்டாம் என்கிற நல்லெண்ணத்தில் ஒப்பந்தங்களையும் போடுவதற்கான முயற்சிகளை எடுத்தார். அப்பொழுதும் தடையாக இருந்தது இஸ்ரேல் தான். அதுக்கப்புறம் தான் 2020 ட்ரம்ப் முதல் முறையாக ஜனாதிபதியாக ஆனதுக்கப்புறம் இஸ்ரேலோடு சேர்ந்து ஒரு திட்டங்களை தீட்டினார். என்ன திட்டம்னா, இஸ்ரேலை எந்த நாடு ஏற்றுக்கொள்கிறதோ அந்த நாட்டோடு மட்டும்தான் அமெரிக்கா இந்த அணு ஆயுத ஒப்பந்தங்களை போடும் என்கிற ஒரு கொள்கை முடிவை எடுத்தார்கள். இப்போ இன்றைக்கி 2வது முறையாக ட்ரம்ப் இன்றைக்கி அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறத பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறார், இப்போது ஈரான் அமெரிக்கா சண்டை என்பது மிக மோசமான ஒரு இடத்துல போய் நிற்கிது. ஈரானில் இருக்கின்ற ஹார்மோஸில் எந்த கப்பல்களும் அனுமதிக்கப்படலை. உலக அளவில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப
கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சவுதி அரேபியா மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், உலகில் 22 விழுக்காடு கச்சா எண்ணெய் தயாரிப்பு என்பது சவுதி அரேபியாவில் நடக்குது, கத்தாரில் நடக்குது, ஈரானில் நடக்குது. அப்போ பெரும்பாலான கச்சா எண்ணெய் தயாரிப்பு உற்பத்தி என்பது இந்த 3 நாடுகளிலும் நடக்கிறது. அதில் இப்போ சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய 2 நாடுகளும் இன்றைக்கி ஹார்மோஸை பயன்படுத்த முடியாததன் காரணமாக அவருடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இன்றைக்கி முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போது சவுதி அரேபியாவிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு என்ன அமெரிக்கா ஒரு திட்டம் கொடுத்தார்கள் என்றால், நீங்கள் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தை அதாவது இஸ்ரேலோடு சவுதி அரேபியா அந்த ஒப்பந்தத்தை போட வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் தன்னிச்சையாக இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பை சவுதி அரேபியாவிற்கு கொடுப்போம். அதன் மூலமாக சவுதி அரேபியா ஒரு தன்னிச்சையான நாடாக தனக்குத்தானே பாதுகாப்பை வளப்படுத்தக்கூடிய நாடாக மாறிவிடும். சவுதி அரேபியாவும் அணு ஆயுத புரட்சி செய்ய முடியும், அவர்களுக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்ய முடியும் என்றெல்லாம் அவர்கள் ஆசை வார்த்தை சொன்னார்கள். அது இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் சவுதி அரேபியாவுடைய இளவரசர் சல்மான் நேற்று ஒரு அதிரடியான முடிவை அறிவித்திருக்கிறார். என்ன முடிவென்றால், எங்களுக்கு இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த அணு ஆயுத செறிவூட்டப்படக்கூடிய வேலை தேவைதான், எங்களுக்கும் அணு ஆயுதம் தேவை. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவும் அணு ஆயுத விஷயத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும். நாங்கள் அமெரிக்காவை சார்ந்து நிற்கிறோம், ஆனால் அதற்காக இஸ்ரேலோடு ஒப்பந்தம் போட வேண்டும் என்று சொல்கின்ற அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் முக்கியமான முடிவு. நம்மெல்லாம் பேசியிருக்கோம். சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ், அவர்தான் வருங்கால மன்னர் சல்மான். அவர் ட்ரம்போடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் சல்மானின் மேல் ஒரு கொலை குற்றம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஒரு பத்திரிகையாளரை துருக்கியில் இருக்கின்ற அமெரிக்கா சவுதி அரேபியா எம்பசிக்குள் துருக்கியில் ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சல்மான் மேல் நேரடியாக குற்றம் இருக்கின்ற நிலையில் அவரை காப்பாற்றியது அமெரிக்கா தான் என்று அடிக்கடி ட்ரம்ப் சொல்வதை பார்க்குறோம். அவரை மிரட்டினார்கள் என்றெல்லாம் பத்திரிகைகள் எழுதினார்கள். அதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவோடு நேசமாக இருப்பவர் தான் சல்மான். இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது 2024 ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக வந்தபோது அதிகமான முதலீட்டை செய்த நாடு சவுதி அரேபியா. கிட்டத்தட்ட $800 பில்லியன் என்பதை நம்ம இந்தியா பணத்தில் கணக்கிட்டால் நீங்கள் 80ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள். $800 பில்லியன் பணம் அமெரிக்காவில் சவுதி அரேபியா அரசாங்கத்தால் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற பணக்காரர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். இப்படி சவுதி அரேபியா அமெரிக்காவில் பெரும் பணத்தை முதலீடு செய்ததை பார்த்துருக்கோம். ஆனால் அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, சவுதியை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், சவுதி அரேபியா எங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறது என்று பெரும் பணத்தை வாங்கி கொண்டு தான் அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கிறார். மன்னர் குடும்பத்தை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், சவுதி அரேபியாவில் வெறும் புரட்சி ஏற்பட்டால் அதை தடுப்பது நாங்கள் தான் என்றெல்லாம் பேசுவதை பார்க்குறோம். அதையும் மீறி இன்றைக்கி இஸ்ரேலோடு சவுதி அரேபியா ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு நெருக்கடியை ட்ரம்ப் கொடுத்ததை பார்த்தோம். ஆனால் அந்த நெருக்கடிக்கு பயப்படாமல் நாங்கள் இஸ்ரேலோடு எந்த ஒப்பந்தமும் செய்ய முடியாது என்று சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ் சல்மான் நேற்று அறிவிப்பு செய்தது என்பது ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறார். காரணம், இந்த ஆப்ரஹாம் அகார்ட் என்கிற இந்த ஒப்பந்தத்தை அரபு அமீரகம் ஏற்கனவே கையொப்பமிட்டிருக்கிறது, கத்தர் அரசாங்கம் கையொப்பமிட்டிருக்கிறது, பஹ்ரைன் அரசாங்கம் கையொப்பமிட்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் மொராக்கோ போன்ற நாடுகள் இதில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஜோர்டான் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். ஆனால் சவுதி அரேபியா என்பது அரபு நாடுகளில் மிகப்பெரிய நாடு. சவுதி அரேபியாவை வைத்துத்தான் அந்த அரபு கூட்டமைப்பே இருக்கிறது, இஸ்லாமிய கூட்டமைப்பே செயல்படுகிறது. அந்த சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டால் இஸ்ரேலுக்கு எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டுவிடும் என்கிற கருத்து பேசப்பட்டது. குறிப்பாக பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக ஏற்றுக்கொள்கின்ற வகையில் இந்த ஒப்பந்தம் இல்லை. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டால் பாலஸ்தீனத்தை நீங்கள் ஒரு தனி நாடாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
பாலஸ்தீனம் என்பது இஸ்ரேலின் ஒரு பகுதி என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் முக்கியமான சரத்து. இப்போ இன்றைக்கி சவுதி அரேபியா அதைத்தான் தொட்டு காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கிறோம். பாலஸ்தீனில் இருப்பவர்கள் அரபு மொழி பேசுகின்றவர்கள், அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கின்ற வேலையை எப்பொழுதே நாங்கள் சொல்லிவிட்டோம். அதை மீறி இந்த ஒப்பந்தத்தில் எங்களால் கையெழுத்திட முடியாது என்பதை தெளிவாக சொல்லியதன் மூலமாக சவுதி அரேபியா அமெரிக்காவிற்கு ஒரு சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறார். காரணம், இந்த ஒப்பந்தம் செய்வதன் மூலமாக ஈரானையும் சவுதி அரேபியாவையும் பிரித்து விடலாம் என்று ட்ரம்ப் ஒரு கணக்கிட்டார். இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு ஒரு கணக்கு இதில் போட்டார். ஆனால் இந்த கணக்கு தவிடுபடியாக இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. இப்போ அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்பது முக்கியமானது. அமெரிக்காவால் சவுதியை பகைத்து கொள்ளவும் முடியாது. காரணம், $800 பில்லியன் மதிப்புடைய முதலீடுகள் அமெரிக்காவில் இப்பொழுது இருக்கிறது. அதை இன்றைக்கி ஏற்கனவே சவுதி அரேபியாவில் இருக்கின்ற பெரும் பணக்காரர்களில் சிலர் அந்த முதலீடுகளை திரும்ப பெறக்கூடிய வேலையை தொடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ சவுதி அரேபியாவோடு முரண்பட்டால் அது இன்னும் அமெரிக்காவுடைய சவுதி அரேபியா அமெரிக்கா உறவை அது மோசமாக்கிவிடும். அது ஈரானையும் சவுதியையும் நெருங்க வைத்துவிடும் என்பதை முக்கியமாக கவனிக்கணும். ஏற்கனவே ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி அயதுல்லா கமேனி கொல்லப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு மக்களிடம் உரையாற்றும் போது அவர் சொன்ன விஷயம், மேலை நாடுகள் அரபு நாடுகளையும் எங்களையும் இஸ்லாமிய இந்த பிரிவை வைத்துக்கொண்டு, இந்த குழப்பத்தை வைத்துக்கொண்டு பிரித்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் ஷியா பிரிவை சார்ந்தவர்கள், அரேபிய மக்கள் சன்னி பிரிவை சார்ந்தவர்கள். இந்த பிளவை வைத்துத்தான் மேலை நாடுகள் எங்களை பிரித்து வைத்திருக்கின்றன. இதை நூற்றாண்டு காலமாக இந்த பிளவை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம். ஆனால் தவறிழைத்து விட்டோம். எங்கள் காலத்திலே நாங்கள் இந்த பிளவை சரி செய்ய வேண்டும். இதுதான் மேற்கு ஆசிய நாடுகளுக்கு ஒரு பெரிய விடிவெள்ளியாக, ஒரு பெரிய மறுமலர்ச்சியாக மாறும். அதை எங்கள் காலத்திலே சரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதை சொல்லி சில நாட்களுக்குள் தான் அவர் கொல்லப்பட்டார். ஆகவே இப்பொழுது சவுதி அரேபியா இந்த அமெரிக்காவுடைய உத்தரவை மீறுவதன் மூலமாக ஈரானோடு நெருங்குகிறதோ என்கிற புதிய அத்தியாயத்தை நோக்கிய ஒரு வரலாற்று பதிவாக இதை பார்க்கப்படுவதாக இன்றைக்கி அரேபிய பத்திரிகைகள் இன்றைக்கி கட்டுரைகள் வெளியிட்டதையும் நாம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்பொழுது ஹார்மோஸ் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. ஹார்மோஸ் திறக்காததன் காரணமாக இன்றைக்கி உலக அளவில் கப்பல் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. பல்வேறு நாடுகளில் இன்றைக்கி கச்சா எண்ணெய் விலை எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இன்றைய நிலை என்பது $110 அது ரொம்ப அபாயகரமானது. இப்பொழுது நாம் பெட்ரோலை வாங்கி கொண்டிருக்கிறோம். இது இன்றுமே தொடர்ந்தால் இந்த நாம் வாங்கி கொண்டிருக்கிற பெட்ரோல் விலை இன்னும் கூடுதலாக $20-30 கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நாம் 40 விழுக்காடு கச்சா எண்ணெயை இந்த ஹார்மோஸ் வழியாகத்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு பெரும்பாலும் சவுதி அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் கத்தாரிலிருந்தும் வருகிறது. அப்போ இங்கு வருகின்ற இன்றைக்கி கச்சா எண்ணெய் இன்றைக்கி தடைபட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமானது. இரண்டாவது, எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயுக்களையும் நாம் அங்கே வாங்குகிறோம். இன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி நம்முடைய வீட்டு உபயோகத்துக்காக இருக்கின்ற இன்றைக்கி வீட்டு சிலிண்டர்களுடைய விலை கட்டுப்படுத்தப்பட்டாலும் அது எவ்வளோ காலத்துக்கு கட்டுப்படுத்த முடியும் என்கிற நிலை இன்றைக்கி வந்திருக்கிறது. ஏற்கனவே கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இன்றைக்கி எங்கேயோ போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் நாம் இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாம் இந்த ஹார்மோஸ் திறக்கப்பட வேண்டும் என்கிற இந்த வேலையையும் இன்றைக்கி செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. அது நிச்சயமாகத்தான் செப்டம்பரில் நடக்கின்ற இந்த பிரிக்ஸ் மாநாட்டிலும் இது பேச இருக்கிறது. இதற்கிடையில் நாமும் இன்றைக்கி அமெரிக்காவிற்கும் நெருக்கடியை கொடுக்குறோம். நம்ம இந்த பிரச்சனை தீர்க்கப்படணும். குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு முன்பாகவே ஹார்மோஸ் திறக்கப்பட வேண்டும். உங்கள் பிரச்சனையில் ஹார்மோஸ் மூடப்படுவதை உலக நாடுகள் சிரமத்தை சந்திக்கின்றன என்கிற பேச்சும் இன்றைக்கி எழுந்திருக்கிறது. வருகின்ற நாட்களில் இதற்கான முடிவுகள் நமக்கு தெரியும். நாம் வருகின்ற அடுத்த எபிசோடில் இன்னும் பல விரிவான தகவல்களை உங்களோடு நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தள்ளுபடி
தரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.